வணக்கம். செய்திச் சுருக்கம். நம்பிக்கை ஓட்டெடுப்பில் குதிரை பேரம் நடந்ததா? சிபிஐ விசாரணை கோரி மனு. சுப்ரீம் கோர்ட் நடவடிக்கை. தமிழக சட்டசபை தேர்தலில் 108 இடங்களில் வென்ற தவேக தனிப்பெரும்பான்மை இல்லாததால் உடனே ஆட்சியமைப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. இதையடுத்து காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சியமைத்தது. தொடர்ந்து சட்டசபையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அதிமுக எம்எல்ஏக்களின் ஒரு பிரிவினர் தவேக அரசுக்கு ஆதரவாக ஓட்டளித்தனர். இதையடுத்து 144 எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் தவேக அரசு சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபித்தது. இந்த சூழலில் சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்க தவேக குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக மதுரையைச் சேர்ந்த கே ரமேஷ் என்பவர் சுப்ரீம் கோர்ட்டில் பொதுநல மனு தாக்கல் செய்தார். அரசு நம்பிக்கை ஓட்டெடுப்பில் வெற்றி பெற அரசியல் கட்சிகள் இடையே தவேக 1000 கோடி ரூபாய் வரை குதிரை பேரம் நடத்தியதாக புகார்கள் எழுந்தன. எனவே இதுகுறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு முன் இன்று விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பு ஆஜரான வக்கீல் வாதாடுகையில், தற்போது 2 வகையான குதிரை பேரம் நடக்கிறது. ஒன்று, பணம் கொடுத்து எம்பி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குகின்றனர். அப்படி அவர்கள் பேரம் படிய மறுத்தால் அவர்களை மிரட்டி பணிய வைக்கின்றனர் என்றார். அப்போது நீங்கள் எந்த கட்சியை பற்றி பேசுகிறீர்கள் என நீதிபதிகள் கேட்டனர். நான் தற்போதைய தமிழக அரசியல் குறித்தே மனு தாக்கல் செய்துள்ளேன். எனினும் நாட்டின் எந்த பகுதியில் இப்படி நடந்தாலும் அதை கோர்ட் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றார். குதிரை பேரம் நடந்ததற்கான எவ்வகை ஆதாரமும் சமர்ப்பிக்கப்படவில்லை. தவிர இந்த மனுவை பொதுநல மனுவாகவும் ஏற்க முடியாது. எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது என கோர்ட் உத்தரவிட்டது. உதயநிதிக்கு டபுள் ஓகே சொன்ன சிஎம் விஜய். பரபரப்பு காட்சி. காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு கட்ட துடிக்கும் மேகதாது அணைக்கு எதிராக தமிழக சட்டசபையில் இன்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முதல்வர் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானத்தை ஆதரித்து அனைத்து கட்சியினரும் பேசினர். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியும் முழு ஆதரவு தெரிவித்தார். அப்போது தீர்மானத்தில் நடுவர் நீதிமன்றம் தொடர்பாக ஒரு பாயிண்டை சேர்க்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்தார். உதயநிதியின் கோரிக்கையை அப்படியே ஏற்பதாக முதல்வர் அறிவித்தார். அதன் பிறகு திருத்தப்பட்ட தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. உதயநிதியின் கோரிக்கையை முதல்வர் விஜய் ஏற்றபோது திமுக, தவேக என இரு கட்சியினரும் கைதட்டி வரவேற்றனர். இன்னொரு முக்கியமான விஷயத்தை இங்கே நான் பதிய வைக்க விரும்புகின்றேன். மேகதாது பிரச்சனை தொடர்பாக கடந்த 13/11/2025 ஆண்டு அன்றைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வெளிவந்த பிறகு 4/3/2026 அன்றைக்கு அன்றைய முதலமைச்சரான எங்களுடைய தலைவர் அவருடைய உத்தரவின்படி தமிழ்நாடு நீர்வளத்துறை அரசு செயலாளர் ஒன்றிய ஜல்சக்தி துறை செயலாளருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றார். அந்த கடிதத்தில் கர்நாடக மாநிலத்துடைய மேகதாது அணை கட்டும் பிரச்சனை ஒரு நியூ டிஸ்பியூட் அப்படிங்கிறதுனால நதி நீர் தாவா சட்டம் 1956 படி இன்டர் ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 1956 அடிப்படையில் நடுவர் மன்றம் அமைக்கணும்னு ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை வச்சிருந்திருக்கிறோம். ஆகவே இந்த அரசு இப்ப கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த தீர்மானத்தில் மேகதாது அணை கட்டுறது தொடர்பாக தமிழ்நாடு அரசு மார்ச் 4 2026 ஆண்டு அன்றைக்கு எழுதின கடிதத்தில் கேட்டுக்கிட்டபடி மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் தாவா சட்டம் 1956 பிரிவு 4 கீழே அந்த அடிப்படையில் புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என ஒன்றிய அரசை இப்பேரவை வலியுறுத்துகிறது. அப்படிங்கிறத என்னுடைய பெயரில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த திருத்தத்தை சேர்க்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். பதிலுரை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசின் தனி தீர்மானத்திற்கு ஆதரவு கருத்து தெரிவித்து அனைத்து மாமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் பேசும்போது அரசின் தனி தீர்மானத்தில் ஒரு கருத்தை சேர்க்க கோரியுள்ளார். அது குறித்து கீழ்கண்ட கருத்தினை பேரவைக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். மேகதாது பிரச்சினை சம்பந்தமாக எனது தலைமையில் 26/5/2026 அன்று
மேகதாது பிரச்சினைக்காக பிரத்யேகமாக தனி நடுவர் மன்றம் அமைப்பது குறித்து சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து தனி நடுவர் மன்றம் அமைக்க ஏற்கனவே தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே எதிர்க்கட்சி தலைவரால் அளிக்கப்பட்ட கருத்தினை 4வது பத்திக்கு அடுத்து கூடுதலாக சேர்க்கலாம் என மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் திருத்தியவாறு பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க. மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. திமுக நிர்வாகிக்கு 3 ஆண்டு சிறை. ஊழல் வழக்கில் நீதிமன்றம் சாட்டையடி. திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு நகராட்சியானது பேரூராட்சியாக இருந்தபோது 2011 முதல் 2016 வரை அதன் தலைவராக திமுகவைச் சேர்ந்த PC ராஜன் பதவி வகித்தார். அவர் தற்போது களக்காடு ஒன்றிய திமுக செயலாளராக உள்ளார். அவர் பேரூராட்சி தலைவராக செயல்பட்ட காலத்தில் பேரூராட்சி செயல் அலுவலராக வேலை செய்தவர் முத்துக்குமார். இவர் பணியில் இருந்து ஓய்வு பெற்றுவிட்டார். இந்த இருவரும் அரசு பதவியில் இருந்த காலத்தில் 74 ஏக்கர் நிலத்தில் ரியல் எஸ்டேட் மனைகள் அமைக்க அனுமதி வழங்கினர். அதில் முறைகேடு செய்து லஞ்சம் பெற்றதாக புகார்கள் எழுந்தன. அதனால் அரசுக்கு 1,20,00,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் சொல்லப்பட்டது. இதையடுத்து திருநெல்வேலி மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் தானாக விசாரித்து வழக்கு பதிவு செய்தனர். திருநெல்வேலி மாவட்ட ஊழல் தடுப்பு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது. இன்று இந்த வழக்கில் நீதிபதி சுப்பையா தீர்ப்பளித்தார். குற்றம் சுமத்தப்பட்ட PC ராஜன் மற்றும் முத்துக்குமார் இருவரும் குற்றவாளிகள் என அறிவித்த நீதிபதி இருவருக்கும் தலா 3 ஆண்டு சிறை மற்றும் தலா 31,000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டார். பாதியில் கட்டான லைவ், அத்தனையும் உருட்டா. திமுக அதிமுக கடும் விமர்சனம். கடந்த ஆட்சி காலத்தில் சட்டசபை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படாமல் இருந்து வந்தது. சட்டசபை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என வாக்குறுதி அளித்து தாவேகா ஆட்சிக்கு வந்தது. இதனால் முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேகா அரசில் சட்டசபை நிகழ்வுகள் நேரலை செய்யப்படும் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வந்தது. இதற்கேற்ப சட்டசபையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு, ஆளுநர் உரை, மேகதாது அணை தனி தீர்மானம் என அனைத்தும் நேரலை செய்யப்பட்டது. நேற்று சட்டசபை வளாகத்தில் பேசிய அமைச்சர் ராஜ்மோகன் முதல்வர் விஜய் கொடுத்த வாக்கை காப்பாற்றியுள்ளார். 3 ஆண்டுகளாக இருட்டடிப்பு செய்யப்பட்ட சட்டசபை நேரலை இனி தொடரும் என்று கூறினார். இதனால் இன்றைய சபை நிகழ்வுகள் அனைத்தும் நேரலை செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இன்று மேகதாது தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு கவர்னர் உரை மீதான விவாதம் தொடங்கியதும் சட்டசபை நேரலை பாதியில் நிறுத்தப்பட்டது. நேரலை நிறுத்தப்பட்டதை திமுகவின் IT பிரிவு தனது எக்ஸ் தளத்தில் விமர்சித்துள்ளது. சட்டசபையில் கவர்னர் உரை மீதான விவாதம் தொடங்கியதும் நேரலை ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிகள் மீது அவ்வளவு பயமா டம்மி முதல்வரே என்று திமுக கேட்டுள்ளது. இதேபோல அதிமுக IT பிரிவும் கடுமையாக விமர்சித்துள்ளது. முழு நேரலைன்னு சொன்னீங்களே, அத்தனையும் உருட்டா சார். ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை. நல்லா இருக்கு சார் உங்க மாற்றம். எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றுற மாதிரி ஐடியாவே இல்ல போல. அப்படித்தானே சார் என்று அதிமுக விமர்சித்துள்ளது. அல்லு அர்ஜுனுக்கு நீதிமன்றம் சம்மன். புஷ்பா 2 வழக்கில் திருப்பம். புஷ்பா 2 திரைப்படம் 2024 டிசம்பர் 4 ரிலீஸ் ஆனது. படத்தின் ஹீரோ அல்லு அர்ஜுன் ஹைதராபாத் சந்தியா தியேட்டரில் படம் பார்க்க சென்றார். அவரை பார்க்க ரசிகர்கள் முண்டியடித்தனர். அப்போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி ஒரு பெண் இறந்தார். அவரது 9 வயது மகன் கோமா நிலைக்கு சென்றார். அல்லு அர்ஜுன், அவருடைய பாதுகாவலர்கள், தியேட்டர் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் மீது ஹைதராபாத் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். டிசம்பர் 13 அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பின் ஜாமீனில் வெளியே வந்தார். இந்த வழக்கின் விசாரணை அடுத்த வாரத்தில் இருந்து ஹைதராபாத்தின் நம்பள்ளி கோர்ட்டில் நடைபெறவுள்ளது. எனவே வரும் 22ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக நடிகர் அல்லு அர்ஜுன் உட்பட 19 பேருக்கு கோர்ட் சம்மன் அனுப்பியுள்ளது. இந்த வழக்கில் அல்லு அர்ஜுன் 11வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார். அமெரிக்கா ஈரான் அமைதி பேச்சுவார்த்தை திடீர் ரத்து. அமெரிக்கா ஈரான் இடையே 14 அம்சங்களை உள்ளடக்கிய போர் நிறுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் சமீபத்தில் கையெழுத்தானது. அதிபர்கள் ட்ரம்ப் மற்றும் மசூத் பெசஷ்கியா இருவரும்
ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். சுவிட்சர்லாந்தில் இன்று அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. ஆனால் திடீரென அது ரத்து செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் தமது சுவிட்சர்லாந்து பயணத்தை ஒத்திவைத்துள்ளதால் பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை. பேச்சுவார்த்தைக்காக வான்ஸ் சுவிட்சர்லாந்து செல்ல மாட்டார். அதற்கான பேச்சுவார்த்தை கணிக்கக்கூடியதாக இல்லை என வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. வெள்ளை மாளிகையின் அறிவிப்புக்கு சில மணி நேரங்கள் முன்னதாக இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலால் பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்டதாக ஹிஸ்புல்லாவுடன் தொடர்புடைய லெபனான் ஊடகங்கள் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. பட்டனை தட்டினாலே தெரிந்துவிடும், தீரன் படம் போல அலைய வேண்டாம். டெல்லியில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் அரங்கில் 26வது அகில இந்திய கைரேகை மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்தார். தேசிய குற்ற ஆவண காப்பகம் இந்த 2 நாள் மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ளது. இந்த மாநாட்டில் பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷா தேசிய தானியங்கி கைரேகை அடையாள அமைப்பு தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவத்தை குறிப்பிட்டார். காவல்துறையிடம் வெறும் தரவுகள் மட்டும் குவிந்து கிடப்பதால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை. அது ஒரு சுமையாகத்தான் மாறும். அந்த தரவுகளை எப்போது நாம் குற்றவாளிகளை கண்டறியும் நுண்ணறிவாக மாற்றுகிறோமோ அப்போதுதான் அதற்கு உண்மையான மதிப்பு கிடைக்கும். இதற்காக மாநில அரசுகள் தங்கள் வசம் உள்ள கைரேகை தரவுகளை வெறும் சேமிப்பாக மட்டும் வைத்திருக்காமல் அவற்றை பகுப்பாய்வு செய்ய வேண்டும். தற்போது சேகரிக்கப்படும் குற்ற பின்னணி தரவுகளை செயற்கை நுண்ணறிவு மற்றும் மெஷின் லேர்னிங் போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் ஆய்வு செய்ய வேண்டும். இதன் மூலம் குற்றவாளிகளின் குற்ற செயல்களின் வடிவத்தை முன்கூட்டியே கணிக்க முடியும். இதற்கென ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு தனி சிறப்பு குழுவை உருவாக்க வேண்டும். பல குற்றவாளிகள் ஒரு மாநிலத்தில் குற்றம் செய்துவிட்டு மற்றொரு மாநில எல்லைக்குள் தப்பி சென்று சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்துகிறார்கள். மாநிலங்களுக்கு இடையேயான இந்த எல்லை சிக்கலை தீர்க்க தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் கீழ் இயங்கும் குற்றவாளிகள் கண்காணிப்பு மற்றும் கைரேகை தரவுத்தளங்களை அனைத்து மாநிலங்களும் துல்லியமாக பயன்படுத்த வேண்டும். தொடர் குற்றங்களில் ஈடுபடுபவர்களை கண்டறிந்து அவர்களின் முழு விவரங்களையும் மாநிலங்கள் உடனுக்குடன் ஆன்லைனில் பதிவேற்ற வேண்டும். புதிய குற்றவியல் சட்டங்களின்படி கோர்ட்டுகள் வெறும் வாய்மொழி சாட்சிகளை மட்டும் நம்பியிருக்கும் காலம் மாறிவிட்டது. குற்றவாளியின் கைரேகை பொருந்திவிட்டது. மொபைல் அழைப்பு பதிவுகள் உறுதியாகிவிட்டன. முக அங்கீகாரம் உறுதியாகிவிட்டது. கண்கள் மற்றும் DNA பரிசோதனை பொருந்திவிட்டது என தொழில்நுட்ப ரீதியாக திரட்டப்பட்ட குறைந்தது 250 அறிவியல் பூர்வமான சான்றுகளுடன் போலீஸ் கோர்ட்டுக்கு செல்ல வேண்டும். இந்த தொழில்நுட்ப சான்றுகளை கோர்ட்டில் வலுவாக முன்வைக்க அனுபவம் வாய்ந்த அரசு வழக்கறிஞர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும் என அமித்ஷா கூறினார். மத்திய அரசின் கைரேகை தரவுதளம் வெறும் 10% மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது என கவலை தெரிவித்தார். குற்றவாளிகளை கண்டறிவதை தாண்டி இந்த செயலி பரவலாக பயன்படுத்தப்பட வேண்டும். குற்ற சம்பவங்கள் நடக்கும் ஒவ்வொரு இடத்திலிருந்தும் சேகரிக்கப்படும் கைரேகைகளை கொண்டு தேசிய தானியங்கி கைரேகை அடையாள அமைப்பின் தரவுகள் சேகரிப்பை அதிகப்படுத்த வேண்டும். அப்போதுதான் குற்றவாளிகளை எளிதில் அடையாளம் காண முடியும். குற்றவாளிகளை தப்பிக்க விடக்கூடாது. தேசிய தானியங்கி கைரேகை அடையாள அமைப்பு போன்ற பல்வேறு கருவிகளை பயன்படுத்தி நாம் குற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டும். நீதித்துறையின் பணியை எளிதாக்கவும் வழக்கு விசாரணையை சீராக்கவும் தேவையான அனைத்து மாற்றங்களும் தேவைகளும் புதிய சட்டங்களில் இணைக்கப்பட்டுள்ளன. 3 ஆண்டுகளுக்குள் குற்றவாளிக்கு தண்டனை பெற்று தருவதை உறுதி செய்ய வேண்டும் என அமித்ஷா வலியுறுத்தினார். அமித்ஷா குறிப்பிட்ட தேசிய தானியங்கி கைரேகை அடையாள அமைப்பு என்பது இந்தியா முழுவதும் உள்ள குற்றவாளிகளின் கைரேகைகளை டிஜிட்டல் முறையில் சேகரித்து ஒப்பிட்டு பார்க்க உருவாக்கப்பட்ட ஒரு மத்திய தரவுத்தளமாகும். கைது செய்யப்படும் ஒவ்வொரு குற்றவாளிக்கும் இந்த அமைப்பின் மூலம் பிரத்யேகமான 10 இலக்க தேசிய கைரேகை எண் வழங்கப்படுகிறது. நாடு முழுவதும் உள்ள போலீசார் குற்ற சம்பவங்களின் போது பதிவாகும் தடயங்களை இந்த தரவு தளத்துடன் ஒப்பிட்டு குற்றவாளிகளை விரைவாக கண்டறிய முடியும். கைரேகைகளை தேடுவதற்கான காகித அடிப்படையிலான பழைய கைமுறை நடைமுறையை மாற்றி இதன் மூலம் சில நிமிடங்களில் தகவல்களை மீட்டெடுக்கலாம். இதனால் பெரும் குற்றம் செய்யும் குற்றவாளிகளின் கைரேகையை தேடி போலீசார் மாநிலம் கடந்து அலைய வேண்டியதில்லை. ஒரு சில நிமிடங்களில் அந்த கைரேகை எந்த குற்றவாளியுடன் ஒத்துப்போகிறது என்பதை சரிபார்க்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது.